Hello guys, இந்த வீடியோவில் நம்ம AD200ஓட அன்பாக்சிங். ஸோ இந்த பாக்ஸ்குள்ள என்னெல்லாம் வருது அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளாஷில் ரெண்டு மவுண்ட் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பேர்பல் மவுண்ட் வருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் மவுண்ட்டும் இது கூட வருது. இந்த ரெண்டு மவுண்ட்டையும் எப்படி இதில் மாட்டலாம், இது கூட என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். குரூப்ஸ் அண்ட் சேனல்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் உள்ள புக்லெட்ஸ் வழக்கம் போல் இதோட மேனுவல்ஸ், இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட் கோடெக்ஸில் இருக்கக்கூடிய அதர் லைட்ஸ் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்தது இந்த டப்பாவில் வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பவுச்சில் இந்த AD200 லைட் செட்டப் வருது. இந்த பவுச்லேயே நமக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. இதை எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணலாம். இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வருது, ஒரு பேர்பல்ப் மவுண்ட் வருது, ஒரு பேட்டரி வருது, அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய அடாப்டர் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேர்பல்பை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அடாப்டர். இது ஒரு ஸ்டாண்ட். நம்ம லைட்டை எந்த பக்கம் வேணாலும் டில்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இதோட கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இந்த சார்ஜரை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு கேபிள் ஒன்று வருது. ஓகே, இவ்வளோ தான் இந்த டப்பாவில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் கேஸ் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம ஏதாவது வச்சுக்கலாம். கேபிள்ஸ், மெமரி கார்டு எது வேணாலும் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போது இதுக்குள்ளே இருக்கிறத ஒன்று ஒன்றா வெளியே எடுத்து பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா, இதை நம்ம லைட் ஸ்டாண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கு இல்லையா, இதை டைட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டாண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலிஞ்சி ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, ஸோ இந்த த்ரெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டயல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வீலை வச்சு நம்ம இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம். ஓரமாக வச்சிடலாம். இந்த அடாப்டரை பார்ப்போம். இந்த அடாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பேர் பல்பை உள்ளே போடக்கூடிய ஒரு அடாப்டர் தான் இது. இதுதான் இந்த பேர் பல்ப். இந்த பல்பை இந்த அடாப்டரில் போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இண்டிகேட்டர் மாதிரி ஒரு ரெட் கலர் டாட், இந்த டாட் இதுலையும் இருக்கும். ஸோ இந்த டாட்டும் இதில் இருக்க இந்த டாட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டு இதில் வச்சு கரெக்டாக அந்த 4 ஹோலுக்கும் பக்கத்தில் வச்சு ஒரு ப்ரெஸ், கரெக்டாக ஈவனாக ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது இதில் மவுண்ட் ஆகிடும். ஸோ அதை மாற்றி போட்டால் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த ரெட் டாட்டும் இதில் இருக்க ரெட் டாட்டும் மேட்ச் ஆகணும். அப்போ தான் இந்த லைட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. இந்த நாபை டைட் பண்ணோம் அப்படின்னா இந்த லைட் உடஞ்சிரும். பின்ன எதுக்கு இந்த நாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுலேயே லாக் அண்ட் லூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். இதுக்குன்னு ஒரு பியூட்டி டிஷ் வருது. அந்த பியூட்டி டிஷ்ஷை இதில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணோம் அப்படின்னா அந்த பியூட்டி டிஷ் அழகாக இதில் மவுண்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த ஒரு நாப். நம்ம அது தெரியாமல் இந்த பல்பை போட்டுட்டு இந்த நாபை போட்டு டைட் பண்ணோம் அப்படின்னா இந்த பல்ப் உடஞ்சிரும். இப்போ இதுக்கு வேலை இல்லை, இது இப்படியே ஃப்ரீயாக இருக்கட்டும். இப்போது இதுக்கு வரக்கூடிய பேட்டரியை பார்ப்போம். ஸோ இதுதான் இதுக்கு வரக்கூடிய பேட்டரி. 2900 mAh கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி தான் இது கூட வருது. இது WB29 அப்படிங்கிற ஒரு மாடல் கோடெக்ஸோட பேட்டரி தான். இந்த பேட்டரியில் 500 ஷார்ட்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபுல் பவரில். இதுக்கு வரக்கூடிய அடாப்டரை பார்ப்போம். இந்த அடாப்டரில் தான் இந்த பேட்டரியை நம்ம இன்சர்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பின்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ இங்கேயும் 2 டாட் மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அதில் தான் இப்படி இன்சர்ட் பண்ணணும். இப்படி இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேபிள் சொன்னேன் இல்லையா, இந்த கேபிளை இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக சார்ஜ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை, இந்த லைட் மட்டும்தான் இருக்குது. இந்த லைட் நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் ஹெட்டோட வரும். இப்போ இந்த பேட்டரியை இதில் இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே,
அப்படி இன்சர்ட் பண்ண உடனேயுமே இங்கே ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும். இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணால் இங்கே டிஸ்பிளே வந்துடும். இது ஆன் பண்ண உடனேயுமே இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மெனு இருக்குது இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா F1 வரும். தென் இந்த டயலை ரொட்டேட் பண்ணலாம். F2, F3, F4, F5, F6, F7, F8, F8 வரைக்கும் இதில் மெனுஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது டிடிஎல், இது மேனுவல், இது மல்டி. ஸோ இது மூணுக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் மோடு. ஸோ இங்கே குரூப் அண்ட் சேனலை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா குரூப்ஸ் சேஞ்ச் ஆகும். இதே லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சேனல் ஹைலைட் ஆகும். ஹைலைட் ஆகும்போது இந்த டயலை வச்சு ரொட்டேட் பண்ணி நம்ம சேனலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 32 சேனல் வரைக்கும் இருக்குது. குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா A to E குரூப் வரைக்கும் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் சிங்க்குக்கு ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஹை ஸ்பீட் சிங்க்கு வரும். மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹை ஸ்பீட் சிங்க் போயிடும். இங்கே வந்து இருக்கிறது மாடலிங் லேம்புக்கான பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே மாடலிங் லேம்ப் எரியும். பட் இதோட பவர் வந்து ஸ்டாண்டர்ட் தான், இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதை அகைன் ப்ரெஸ் பண்ணால் மாடலிங் லேம்ப் ஆஃப் ஆகிடும். இது வந்து டெஸ்ட் பண்ணுற பட்டன். ஓகே, இப்போது இதில் இருக்க கண்ட்ரோல்ஸை என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ மெனுவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா F1 வரும். F1 அப்படிங்கிறது நமக்கு கீழேயே ஒரு சவுண்ட் மாதிரியாக ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது பீப் ஃபங்க்ஷனுக்காக ஒரு செட்டிங். இப்போது நம்ம ஃப்ளாஷ் ஃபயர் பண்ணும்போது பீப்னு சவுண்டு வரல, ரைட்? இப்போது இதை வந்து நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சென்டர் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஹைலைட் ஆகும். ஜஸ்ட் இந்த வீலை ரொட்டேட் பண்ணோன்னா ஆன் ஆஃப்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆனில் வைக்கணுன்னா வச்சுட்டு செட்டுன்னு கிளிக் பண்ணுறோன்னா செட் ஆகிடும். இப்போது ஃப்ளாஷ் ஃபயர் பண்ணுறேன். ஓகே, பீப்னு ஒரு சவுண்டு வருது இல்லையா, ஸோ அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த ஆன் ஆஃப். வேண்டாம் அப்படின்னா அகைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்னு வச்சுட்டு செட் கொடுத்துடலாம். தென் டயலை மறுபடியும் ரொட்டேட் பண்ணால் F2 வரும். F2வில் பார்த்தீங்கன்னா S1, அதாவது ஸ்லேவ் 1 ஃபங்க்ஷன். இதையும் சென்டரில் செட்டை கிளிக் பண்ணோன்னா S1 ஹைலைட் ஆகும். நம்ம S2க்கு மாற்றிக்கலாம். வேண்டானா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்காக கொடுக்கப்பட்டது தான் இது. ஸோ S1 அப்படிங்கிறது வேறு ஃப்ளாஷ் ஃபயர் ஆனிச்சுன்னா இந்த ஃப்ளாஷும் ஃபயர் ஆகும். S2 அப்படிங்கிறது வேறு ஃப்ளாஷ் டிடிஎல்லில் ஃபயர் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் அடிக்கும்போது அடிக்காமல் செகண்ட் ஃப்ளாஷ் செட் ஃபயர் பண்ணும்போது ஃபயர் ஆகும். ஸோ அதுக்காக கொடுக்கப்பட்டது தான். ஸோ நான் இப்போது S1ல் வச்சுக்கிறேன். ஓகே, தென் F3 அப்படிங்கிறது இங்கேயே ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டாண்ட் பை. 30 மினிட்ஸில் இது வந்து ஸ்டாண்ட் பை ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம 60 மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும், 90 மினிட்ஸ்க்கும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை ஸ்டாண்ட் பை ஆக வேண்டாம், ஆன்லேயே இருக்கணும் அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கவும் முடியும். நான் 30 மினிட்ஸ் வைக்கிறேன். ஓகே, தென் F4ல் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணும்போது இதோட டைமை வந்துட்டு ஒரு மில்லி செகண்ட்ஸில் நம்ம செட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குற ஒரு செட்டிங். ஸோ நான் ஆஃபில் வச்சுக்கிறேன். தென் F5 வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர். இதில் பார்த்தீங்கன்னா N1, N2 அண்ட் ஆஃப்னு சொல்லி இருக்குது. மல்டிபிள் எக்ஸ்போசர் ஷாட் வந்து ஃப்ளாஷ் பயன்படுத்தி எடுக்கும்போது ஒரு ஃப்ளாஷ் மேலே இன்னொரு ஃப்ளாஷ் வந்துட்டு ஓவர்லேப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி மாஸ்கிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க ஒரு ஃபீச்சர். அடுத்தது F6 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷோட டைமை வந்து ஒரு செகண்டில் செட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற ஒரு ஃபீச்சர். இது வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆஃப்லேயே வச்சுக்கிறேன், நான் பெரும்பாலும் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. F7 அப்படிங்கிறது ஐடிக்கான ஒரு ஃபீச்சர். நம்ம குரூப் சேனல் மாதிரி ஐடியும் செட் பண்ணணும் அப்படின்னா இதில் 99 வரைக்கும் ஐடிஸ் இருக்குது. அதில் எதை வேணாலும் நம்ம செட் பண்ணி நம்ம ட்ரிகர்லேயும் செட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அக்யூரேட்டாக நம்ம வந்து நம்ம லைட் மட்டும் ஃப்ளாஷ் ஆகணுங்கிறதுக்காக செட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் இது. சில நேரங்களில் இதில் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரிகரில் நம்ம
ஐடி செட் பண்ணாமல் விட்டுருந்தோன்னா இது வேலை செய்யாது. ஸோ இதை ஆஃப்லேயே வச்சுக்கலாம். அடுத்தது இந்த F8 பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர் மோடுக்கான ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கலருக்கு ஒரு டிகிரி கெல்வின் சொல்லி ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கலரோட டிகிரி வந்து 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். அது என்ன பர்சன்டேஜில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் இந்த கலர் மோட் அப்படிங்கிறது. இது வேணும்னா ஆனில் வச்சுக்கலாம். நான் இப்போ இதை ஆஃப்லேயே வச்சுக்கிறேன். இதை கண்ட்ரோல் பண்ணுறது டைரெக்டாக கேமரா மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு கோடெக்ஸ் ட்ரிகர் தேவை. X1 ட்ரிகர் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங், இதில் இருக்கக்கூடிய மெனுஸ் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இது எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் இருக்குது இல்லையா? அந்த பல்பை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பேர் பல்பை எப்படி இதில் அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு லாக்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணி கீழே தள்ளினோம்னா இது வந்து லூஸ் ஆகிடும். இதை இப்படி கீழே தள்ளி இப்படி எடுத்தால் இது வந்துடும். ஓகே, இந்த ஹெட்டுக்குள்ளே தான் நமக்கு மாடலிங் லேம்பெல்லாம் வருது. இதுவே பேர் பல்ப் ஹெட்டை போட்டோம் அப்படின்னா அதில் மாடலிங் லேம்பெல்லாம் இருக்காது. நான் இப்போ இந்த பேர் பல்ப் ஹெட்டை இதில் அசம்பிள் பண்ணுறேன். இதை அசம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள பின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பின்ஸ் உங்களுக்கு உள்ளே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பின்ஸ் வந்து கரெக்டாக இதுக்குள்ளே அசம்பிள் ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை அப்படி மேலே வச்சுட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி கீழாக்க தள்ளணும்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ ரிலீஸ் பண்ணுறது சேம் அதே மாதிரி தான். இதை கீழே புஷ் பண்ணிவிட்டு இப்படி கீழே தள்ளி இப்படி வெளியே எடுத்துடலாம். ஓகே, நல்லா உள்ளே தள்ளிட்டோன்னா இது போய் லாக் ஆகிடும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம மாடலிங் லேம்பை ஆன் பண்ணினாலும் பல்ப் எரியாது. வெறுமனை ஃப்ளாஷ் கண்ட்ரோலுக்காக மட்டும்தான் இந்த பல்பு. ஃப்ளாஷ் மட்டும்தான் ஃபயர் பண்ண முடியும். நான் இதை ஃபயர் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ ஏன் இந்த பல்பு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பல்பு. இந்த மவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் எல்லா பக்கமும் லைட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு அருமையான மவுண்ட்டு தான் இந்த பேர் பல்ப் மவுண்ட். இதில் மட்டும்தான் நமக்கு 200 வாட்ஸ்க்கு உண்டான நம்ம ஃபுல் அவுட்புட்டையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இதுவே இந்த ஃப்ளாஷ் மவுண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அவுட்புட்டை நம்மளால் ரீச் பண்ண முடியாது. இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு S2 ப்ராக்கெட் இருக்குது. S2 ப்ராக்கெட்டை வச்சு நம்ம போன்ஸ் மவுண்டில் ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரைபாட் த்ரெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம இதை வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு அழகாக லைட் ஸ்டாண்ட்லையும் மாட்டிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இப்படி பிடிச்சி கூட நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அழகாக இது இப்படி நகர்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 ஸ்லாட் அடிச்சிருக்காங்க இல்லையா? இந்த ஸ்லாட்டில் இந்த மேல் டை போய் உள்ளே உட்காந்துரும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்க்ரூ பண்ணி ஏற்றும் போது இது உள்ளே போயிட்டு உட்காந்துருச்சு அப்படின்னா இந்த லைட்டு ஸ்லைட்டாக நகர்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. நல்லா கிரிப்பாக நின்றுக்கும். அதே மாதிரி கீழேயும் ஒரு த்ரெட் இருக்குது. இதை இங்கேயும் அசம்பிள் பண்ணிக்கலாம் வெர்டிக்கலாக. ஸோ ஹோரிசாண்டலாகவும் அசம்பிள் பண்ண முடியும், வெர்டிக்கலாகவும் அசம்பிள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு USB போர்ட் வருது. இது கூடவே இங்கே ஒரு சிங்கிங் போர்ட் ஒன்று வருது. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இந்த ஃப்ளாஷை அப்கிரேட் பண்ணுறதுக்கெலாம் இந்த USB மவுண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஹீட் ரிமூவலுக்காக இந்த வென்டிலேஷன் ஹோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 பக்கமுமே இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த AD200 Pro. தென் இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கோடெக்ஸோட இந்த லைட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ரோ ட்ரிகரோட 860 ஃப்ளாஷையும் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 2 லைட்டை அட் அ டைமில் எக்ஸ்ப்ரோ ட்ரிகரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கேமை வச்சு எப்படி சிங்க் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கோடெக்ஸோட ரொம்ப பிகினர் ஃப்ளாஷ் 520 ஃப்ளாஷை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த ஃபுல் ரிவ்யூ வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு
பிகினிங் பேசிக் நாலேஜ் கிடைக்கும். ஃபோட்டோகிராஃபியில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதோட பேசிக் நாலேஜை நீங்கள் கேதர் பண்ணுறதுக்காக என்னோட கம்ப்ளீட் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் அப்பச்சர்னா என்ன, ஐஎஸ்ஓனா என்ன, சட்டர் ஸ்பீட்னா என்ன, இது போக ஒயிட் பேலன்ஸ்னா என்ன, ஹிஸ்டோகிராம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபுல்லாக டீட்டெயிலான வீடியோ அதில் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோகிராஃபியை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஒரு பாலமாக அமையும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ரோ ட்ரிகரை 860 ஃப்ளாஷோட சிங் பண்ணி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை பாருங்கள். 860 ஃப்ளாஷை அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பண்ண வீடியோவை பாருங்கள்.